நம்ம எல்லாருக்குமே நல்ல பரிச்சயமான ஒரு கேரக்டர். ஃபர்ஸ்ட் அவரை குறித்து யாத்திராகமம் 3வது அதிகாரத்துல, யாத்திரா 2வது அதிகாரத்துல அவர் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எத்தருடைய குமாரத்திகள். 16வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமாரத்திகள் இருந்தார்கள். அவர்கள் தங்கள் தகப்பனுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படி அங்கே வந்து தண்ணீர் மொண்டு தொட்டிகளை நிரப்பினார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. 3வது அதிகாரம் முதல் வசனத்துல மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனா இருந்த தன் மாமனாகி எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தார். ஸோ இதுல தான் ஃபர்ஸ்ட் அவருடைய நேம் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது. அவரை குறித்து யாத்திராகமம் 3வது அதிகாரம், 18வது அதிகாரம், அப்புறம் 14வது அதிகாரம் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. எண்ணாகமத்துல 10வது அதிகாரம் 29 வசனத்துல, நியாயாதிபதிகள் 1:16 வேற வேற பெயர்கள்ல எழுதப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமம் 2:53 இதுலலாம் அவருடைய அவரை குறித்த பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு நிறைய பெயர் இருந்தது. ரகுவேல் அப்படின்னு ஒரு இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எத்திரியன் அப்படின்னு போட்டிருக்குது, எத்திரியர் அப்படின்னு போட்டிருக்குது. கிட்டத்தட்ட அவருக்கு 7 பெயர்களால் அவர் அறியப்பட்டிருந்தார். இந்த எத்திரோ யார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இவர் ரொம்ப அதிகமாய் கொண்டாடலை நம்ம அப்படின்னாலும் இவர் செஞ்ச வேலை ரொம்ப முக்கியமான வேலை. ஸோ நம்ம பைபிள்ல இவரை குறித்து இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம இப்ப பார்த்த இந்த இடங்கள்லாம் அவரை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனா தல்மூடு அப்படின்னு சொல்லி எபிரேய நூல் இருக்குது, முக்கியமானது. அதுல இவருக்கு என்று தனி ஒரு போர்ஷனே இருக்கு இவருடைய பெயர்ல. இவருடைய பெயர் எத்ரோ, இங்கிலீஷ்ல ஜெத்ரோ, ஹீப்ரூல இத்ரோ, YITRO. இங்கிலீஷ்ல நம்ம அதை இங்கிலீஷ் படுத்தி வாசிச்சோம்னா இட்ரோ அப்படின்னு, பர்ஷத் இட்ரோ அப்படின்னு சொல்லி இவருடைய பெயர்ல ஒரு போர்ஷனே, ஒரு தோரா போர்ஷனே இருக்குது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தவர். எல்லார் பேர்லயும் தோரா போர்ஷன்லாம் இருக்காது. சிறப்பு வாய்ந்தவர். இவருக்கு பேக்ரவுண்ட் ஸ்டோரின்னு சொல்லி பெரிய ஸ்டோரி இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடரா இருக்கிறார். வேறு சில மதங்களும் இவரை தங்களுடைய ஆவிக்குரிய தலைவராக இவரை முக்கியமானவரா வச்சிருக்குது. இவர் மீதியான் தேசத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்கிறது. மீதியான் தேசத்து ஆசாரியன், பிரீஸ்ட். ஆசாரியர்கள், ஆரோன் வழி வந்த ஆசாரியர்கள் இஸ்ரேல் தேசத்து ஆசாரியர்களா இருந்தார்கள். மீதியான் தேசத்தில் உள்ள ஆசாரியரா இருந்தார். இன்னும் இவரை குறித்த வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னா, இவர் பல மதங்களை ஆராய்ச்சி செய்கிறவராக இருந்தார். எல்லா மதங்களையும் ஆராய்ச்சி செய்து எதில் எந்த கருத்து நல்ல கருத்தோ அதை ஏற்றுக்கொண்டு அதை அப்படி அதோட நின்றாம அடுத்தடுத்து போயிட்டே இருந்திருக்காரு. ஒரு மதத்துல நல்ல கருத்து இருந்ததுன்னா அதை ஆராய்ச்சி பண்றது, அதே நேரத்துல இன்னொரு மதம் இன்னும் ஸ்பெஷல் இருந்ததுன்னா அதுல அப்படி ஒரு மதத்தின் ஆசாரியரா இல்லாம நிறைய மதங்களை கற்றவராக, கற்று தேர்ந்தவராக இருந்திருக்கிறார். பார்வோனுக்கு ஆலோசனை சொல்கிறவராகவும் இருந்திருக்கிறார். எப்படியும் அந்த எபிரேய நூல்கள் சொல்லுகிறது. பார்வோனுக்கு இவர் ஆலோசனை சொன்னாராம். சொல்லும்போது அமலேக்கோடு சேர்ந்து இவரும் ஆலோசனைக்காரராக இருந்திருக்கிறாரு. இவர் தான் மெயின் ஆலோசனைக்காரர் இருந்திருக்கா. அப்ப அமலேக்கு அந்த ஒரு ஆலோசனை சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இஸ்ரேலரை, அந்த யூதரை ரொம்ப கொடுமைப்படுத்த வேண்டாம், ரொம்ப ஒடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது இவர் அதற்கு ஒத்து போயிருக்கிறாரு. அவங்கள ரொம்ப வேதனைப்படுத்துறோம், இவ்வளவுக்குள்ள அவங்களை ஒடுக்க வேண்டியது இல்லை அப்படின்னு இவர் சொல்லும் போது அந்த பார்வோன் ராஜாவுடைய கோபத்திற்கு ஆளாகம் இருக்கிறதுக்காக இவர் ஏற்கனவே தப்பி தனியா போய் எகிப்த விட்டு வெளியே போயிருந்திருக்கிறார். எப்படி மோசே இஸ்ரேலருக்காக நின்று, எபிரேயருக்காக நின்று அவர் தப்பி ஓடினாரோ, இதே வேலையை மோசையுடைய மாமனாகி எத்திரோவும் செஞ்சு போயிருக்கிறாரு. அப்படி இஸ்ரேலருக்கு ஆதரவா இருந்து அவர் தப்பி ஓடி அங்க இருந்திருக்கிறார். அதனாலதான் இந்த எகிப்தியர்கள் எல்லாம் அவருடைய பிள்ளைகள் தண்ணீர் பிடிக்க வரும்போது எல்லாரும் எதிர்த்து நின்றார்களாம். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மோசே கூட இருந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்து அந்த தண்ணீர் பிடித்து கொடுப்பதில் உதவியா இருந்த உடனே வீட்டுக்கு வரும்போது கேட்கிறாரு, எப்படி இவ்வளவு சீக்கிரமா வந்தீங்க அப்படின்னு. அப்போ சொல்றாங்க, ஒரு எகிப்தியன் எங்களுடைய மேய்ப்பரின் கைகளுக்கு எங்களை தப்புவித்தான், எங்களுக்கு தண்ணீர் கொண்டு வந்து ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினா அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி எகிப்தியன் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஏன்னா அவங்க உள்ள மேய்ப்பர்கள் எல்லாம் இவருக்கு பிரச்சனை பண்றவங்க எல்லாம் எகிப்தியர்கள் தான். இவர் வந்து எபிரேயர்களுக்கு ஆதரவா இருக்கிறாரு. யாரோ ஒரு கோத்திரம் நம்ம நாட்டுல வளருது, அவங்களுக்கு இவர் ஆதரவா இருக்காரு அப்படின்னு சொல்லி. ஆனா அதே எகிப்தியன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்போ ஏன் அவர் வீட்டுக்கு கூட்டு வரல அப்படிங்கிறாரு. வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கு பிறகு இவர் எபிரேயன் என்று தெரிந்து கொண்டிருக்கிறது. அப்போ அவர் தன்னுடைய குமாரத்தை அவர்களுக்கு கொடுத்து சம்மதித்தார். இப்படி ஒரு கதை, பேக்ரவுண்ட் ஸ்டோரி எத்திரோவுக்கு இருக்கிறது. வேதாகமத்துல இதை குறித்து இப்படி பார்வோனுக்கு ஒரு ஆலோசகராக இருந்தார் என்பதை குறித்தெல்லாம் இல்லை. ஆனா வேதாகமத்தில் இருக்கிற சம்பவம், மோசே அவர்களுக்கு உதவினார், அதனால் ஏன் வீட்டுக்கு கூட்டு வரலன்னு சொன்னாரு. வீட்டுக்கு வந்த உடனே வீட்டுல தங்கி இருக்கிறாரு. அப்போ தன்னுடைய குமாரத்தியை கொடுக்கிறார். 7 குமாரத்திகள் இருந்தார்கள். இதெல்லாம் பைபிள்ல இருக்குது. இவர் இயல்பிலே இலகிய மனசு உள்ளவர், நல்லவர், நேர்மையானவர், ஒரு பெரிய ஒரு அதிகாரத்தில் இருந்தவர்.
ஒரு மதிக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு ஒரு வயசானவர், அவருடைய குமாரத்திகள் இருக்கிறார்கள், அவருக்கு இந்த ஒரு பெரிய டீம் இருக்கிறது, ஒரு ஆசாரியராக இருக்கிறார். இவர் சொல்றத 4 பேர் கேட்கிற மாதிரி ஒரு ஆலோசகராக அவர் இருந்திருக்கிறார். சோ இதுல அவரை குறித்து முதல்ல எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு மோசே யாத்திராகமம் 4வது அதிகாரம் 18வது வசனத்துல போட்டிருக்குது. கர்த்தர் மோசே அழைக்கிறார். அப்போ மோசே அங்க போய் அவங்க இஸ்ரவேலரை மீட்டு கொண்டு வரும்படியாய் போகும்போது மாமனார்கிட்ட ஒரு பெர்மிஷன் வாங்குறார். 18வது வசனத்துல போட்டிருக்கு. யாத்திராகம் 4:18. மோசே தன் மாமனாகிய எத்ரோவினிடத்திற்கு வந்து, நான் எகிப்தில் இருக்கிற என் சகோதரிடத்திற்கு திரும்பி போய் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்று பார்க்கும்படி புறப்பட்டு போக உத்தரவு தர வேண்டும் என்றான். அப்பொழுது எத்ரோ மோசையை நோக்கி, சுகமாய் போய் வாரும் என்றான். சோ மோசே பெரிய ஆளா இருந்தாலும் மோசே எந்த இடத்திலையும் அவருடைய மாமனுக்கு எதிர்த்து பேசவோ எதிர்த்து நிற்கவோ இல்லை. மரியாதையை மோசே கொடுத்தார். அந்த மரியாதை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியான நபராக எத்ரோ இருந்தார். 2 பேரும் பரஸ்பரம் நல்ல ஒரு பாசமா இருந்தாங்க. மாமன் மருமகன் 2 பேருமே அது மோசே மாமனாருக்கு மரியாதை கொடுத்தது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா மோசே தேவனுடைய பிள்ளை, அவர் தேவனோடு தொடர்பில் இருந்தவர், முகமுகமாய் தேவனோடு பேசியவர். ஆனால் மீதியான் தேசத்து ஆசாரியனா இருந்த எத்ரோவும் அந்த அந்த அன்பிலையும் பாசத்திலையும் பிணைப்பிலையும் ரொம்ப விசேஷமாய் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் தவறான ஆலோசனை கொடுக்கவே இல்லை. அவர் பெரிய ஆலோசகரா இருக்கிறாரு, ஒரு பெரிய மதிக்கத்தக்க நபர். அவர் சொன்னா மோசே கேட்கிறார். மோசே பெர்மிஷன் கேட்கும்போது வேண்டான்னு சொல்லி இருந்திருக்கலாம், அப்படி சொல்லல. சுகமாய் போய் வரும் அப்படிங்கிறாரு. மறுபடியும் அவங்கள பாக்குறதுக்காக யாத்திராகம் 18 அதிகாரத்துல வராங்க. வரும்போது பார்த்து எல்லாம் கட்டி பிடிச்சு அழுது, அப்பவும் ஏன் எவ்வளவு நாள் விட்டுட்டு போனேன் அப்படின்லாம் சொல்லல. தேவனுடைய திட்டத்தில் அவர் மோசையினுடைய அந்த மாமனார் அவர் அப்படியே ஒத்து வந்து கொண்டே இருக்கிறார். எந்த இடத்துலயுமே அவர் விரோதமாய் செயல்படாம தேவனுடைய திட்டத்தோடு சேர்ந்து இணைந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். இப்போ மோசே யாத்திராகம் 18 அதிகாரத்துல வந்து பார்க்க வருகிறார்கள். எல்லாம் கட்டி பிடிச்சு அழுறாங்க. ரொம்ப சந்தோஷமா பிள்ளைகள் எல்லாம் பார்த்து அவளுக்கு மோசைக்கு 2 குமாரர்கள் இருக்கிறாங்க. 2 பேரையும் மோசையின் எத்திரோ இடத்துலதான் விட்டுட்டு போறாரு. மோசையினுடைய மனைவி மோசையுடைய குமாரர்களை எத்திரோ இடத்துல விட்டு போறாரு. எத்திரோ அதை நல்லா கவனமா பாத்துக்கிறாரு. மறுபடி வந்து பார்த்து தேவன் செய்த காரியங்கள் எல்லாம் பார்த்த உடனே யாத்திராகம் 18 அதிகாரம் கர்த்தர் எவ்வளவு பெரியவர் அப்படிங்கறத அவர் புரிந்து கொண்டார். பார்வோன் கைகளுக்கு எப்படி நான் தப்பு வைத்து மீட்டு கொண்டு வந்தார் எல்லாத்தையும் பார்த்துட்டு 11வது வசனத்துல போட்டிருக்கு, கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அவர்கள் இடும்பு செய்த காரியத்தில் அவர்களை மேற்கொண்டார். கர்த்தர் எல்லா தேவர்களிலும் பெரியவர். நான் நிறைய தேவர்களை குறித்து ஆராய்ச்சி செய்திருக்கிறேன். நிறைய தேவர்களுக்கு ஆசாரியனாக இருந்திருக்கிறேன், பலி செலுத்துகிறவனாக இருந்திருக்கிறேன். தேவனுக்கும் கடவுளுக்கும், அதாவது தேவர்கள் என்று அழைக்கப்படுகிற அந்த தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் நின்றிருக்கிறேன். ஆனா எல்லா தேவர்களை விட இந்த தேவன் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 12வது வசனத்துல போட்டிருக்குது. மோசையின் மாமனாகி எத்ரோ சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் தேவனுக்கு கொண்டு வந்து செலுத்தினான். கரெக்டா என்ன பலி செலுத்தணுமோ சர்வாங்க தகன பலி மற்ற எல்லா பலிகளையும் தேவனுக்கு செலுத்தினார். அப்போ மோசே, ஆரோன், இஸ்ரவேல் மூப்பர் எல்லாரும் மோசையின் மாமனோட தேவ சமூகத்துல போஜனம் பண்றாங்க. ஸோ ரொம்ப ஒரு அனுபவம் வாய்ந்தவர். அதே நேரத்துல நான் கத்துக்கிட்டதுதான் சரி, நான் மீதியான் தேசத்து ஆசாரியன், நான் மற்ற தெய்வங்களை குறித்த அருமை பெருமைகளை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்லாம் இல்லாம கேட்டு அதை கரெக்டா உள்வாங்கி அது எந்த பலிகளை செலுத்தணும்னு செலுத்தி, இப்போ பெரிய ஆசாரிய குடும்பம் ஆரோன் குடும்பம், அந்த குடும்பமே இவர் பலி செலுத்தும் போது இவர் கூட இருக்கு. முதல்ல எத்திரோ பலி செலுத்தும் போது ஆரோனும் அந்த மூப்பர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த ஒரு ஸ்தானத்துல அவர் இருக்கிறார். அதற்கு பிறகு மோசே எத்ரோ என்னாகமம் 10வது அதிகாரம் 29வது வசனத்துல போட்டிருக்கிறது. அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரகுவேல் என்னும் மீதியானுடைய குமாரனாகிய ஓபாபை நோக்கி, ரகுவேல் அப்படிங்கிற இன்னொரு நேமும் இருக்குது, உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்திற்கு நாங்கள் பிரயாணம் பண்ணுகிறோம், நீயும் எங்களோட கூட வா, உனக்கு நன்மை செய்வோம், கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்றார். அதற்காக நான் வரக்கூடாது, என் தேசத்திற்கும் இனத்தாரிடத்திற்கும் போக வேண்டும் என்றான். அப்பொழுது மோசே, நீ எங்களை விட்டு போக வேண்டாம், வனாந்திரத்திலே நாங்கள் பாளையம் இறங்கும் இடங்களை நீ அறிந்திருக்கிறபடினால் எங்களுக்கு கண்களை போல இருப்பாய். நீ எங்களுடனே கூட வந்தால் கர்த்தர் எங்களுக்கு செய்தருளும் நன்மையின்படியே உனக்கும் நன்மை செய்வோம் என்றார். அவரு மோசே கூப்பிடுறாரு. அவர் வர மாட்டேன் அப்படிங்கிறாரு, எங்க தேசத்துக்கு போகணும் அப்படிங்கிறாரு.
அப்போ இல்ல நீங்க வந்தா எங்களுக்கு கண்களை போல இருப்பீங்க. எனக்கு அந்த ஏரியாவை பத்திலாம் எனக்கு அதிக பரிச்சயம் கிடையாது. அப்ப நீங்க வந்தீங்கன்னா எங்களுக்கு எங்கெங்க போகணுங்கிறது தெரியும். உங்களுடைய அனுபவம் மிகுந்த ஆலோசனை எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு பிறகு அவர் வந்தாரா வரலையாங்கிறது பைபிள்ல போடல. அவரும் அவருடைய அந்த அந்த ஃபேமிலியும். ஆனா வந்தாரா வரலையாங்கிறது தெரியல. ஆனா இவர் எவ்வளவு முடியுமோ மோசே கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. இதோடு அவரை குறித்து எழுதப்பட்டு முடிஞ்சிருக்கு. இன்னொரு நாளாகமத்துல எத்திரியர் அப்படின்னு போட்டு இவருடைய வம்சாவளியினரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இவருடைய வம்சாவளியினர் அதற்கு அடுத்தடுத்து வருகிறார்கள். பாலாக் என்கிற ஒரு ராஜா குறித்து நமக்கு தெரியும். பிலேயாம் ஒரு ராஜா பிலேயாமை கூலி அமர்த்துவார். இவரும் அந்த எத்ரோவுடைய வம்சாவளியை சேர்ந்தவர் தான். ஆரோனுடைய குமாரன் எலியாசார் அவருடைய வம்சாவளி, அவருடைய பேரன் பேர்த்தி, அவருடைய குமாரனுடைய பிள்ளைகளுக்கு எத்ரோனுடைய பேரம்பேத்திகளை திருமணம் செய்து கொண்டார்கள். அப்படி அவருடைய வம்சாவளியினர் இஸ்ரவேலரோடு தொடர்பில் இருந்தார்கள். அது அப்படியே தொடர்ந்துகிட்டு இருக்குது. சரி, இந்த எத்ரோட்ட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா, எத்ரோ கொடுத்த ஒரு ஆலோசனை. ஒரு வாராரு, விசாரிக்கும்படியா வராரு, பலி செலுத்துகிறார். அதற்கு பிறகு அந்த யாத்திராகம 18 அதிகாரத்துல 9வது வசனத்திற்கு பிறகு இருக்கிறது, கர்த்தர் செய்தது எல்லாவற்றையும் அவர் கேட்டாரு, பலி செலுத்துறாரு. அதற்கு பிறகு அடுத்த நாள் ஒரு நாள் ஃபுல்லா மருமகனோடு அவர் இருக்கிறார். 13வது வசனத்தில் போட்டிருக்கு, யாத்திரை 18:13. மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான். ஜனங்கள் காலமே துவங்கி சாயங்காலம் மட்டும் மோசைக்கு முன்பாக நின்றார்கள். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் மோசைக்கு முன்பாக ஜனங்கள் நிற்கிறார்கள். மோசே ஒவ்வொருத்தருக்கும் நியாயம் விசாரிக்கிறான். ஒவ்வொருத்தரும் இது செய்யறது, ஏன்னா அப்போ நியாயப்பிரமாணங்கள் கொடுக்கப்படல. இது செய்யணும், இது செய்யக்கூடாதுன்னு எந்த ஒரு கட்டளைகளும் இல்லை. அப்ப எது செய்யலாம், எது செய்ய வேண்டாம்னு மோசே தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். தேவனிடத்துல கேட்டு கேட்டு சொல்லணும். ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒவ்வொரு சின்ன சின்ன, என் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை அப்படின்னு ஒருத்தவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஒருத்தங்க வியாதிக்கு மருந்து என்னன்னு வந்து கேட்க வந்திருப்பாங்க. ஒருத்தங்க இதை நான் செய்யலாமா செய்யக்கூடாதா, எல்லா இதுலயும் சிக்கலான விஷயங்கள் இருக்கும். எப்படி ஒரு ஜட்ஜி இருக்காங்க அந்த மாதிரி. இப்போ சட்டங்கள் இருக்கிறது, அதை வச்சு தீர்ப்பு சொன்னா அது வேற. சட்டமே இல்ல, சொல்றதான் தீர்ப்பு அப்படின்னா, நான் யாருக்காவது ஒருத்தருக்கு எதிராக தீர்ப்பு சொன்னா அவங்க திட்டிட்டு போவாங்க, அவங்க முறுமுறுத்துட்டு போவாங்க. இதுக்கு முந்தி இப்படி சொன்னீங்களே, அவங்களுக்கு இப்படி சொன்னீங்களே, எனக்கே இப்படி சொல்லல அப்படிம்பாங்க. பயங்கரமான குழப்பமானது. இதனால மோசே ரொம்ப தளர்ந்து போய் இருக்கிறார், தடுமா இருக்கிறார். இத மோசையினுடைய மாமா ஃபுல்லா ஒரு நாள் ஃபுல்லா பார்த்துட்டு அவர் கேட்கிறாரு, நீர் ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன? நீர் ஒன்றியாய் உட்கார்ந்து இருக்க, ஜனங்கள் எல்லாரும் காலம் துவங்கி சாயங்காலம் மட்டும் முன்பாக நிற்க வேண்டியது என்ன அப்படிங்கிறாரு. உடனே மோசே சொல்றாரு, தேவனிடத்தில் விசாரிக்கும்படி எனக்கு ஜனங்கள் என்னிடத்துல யாருனாலும் தேவன்ட்டு ஏதாவது கேட்கணும் என்கிட்ட தான் வருவாங்க, நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு உடனே ஒரு ஒரு அருமையான ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, நீர் எல்லாருக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தா நீர் தளர்ந்து போய்விடுவீர், பதில் உன்னால சொல்ல முடியாது, நீர் வேற அடுத்த ஸ்டெப் யோசிக்கவே முடியாது. இந்த வேலையில காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆயிடுச்சுன்னா நீங்க அடுத்து என்ன பண்ணுன்னு உங்களுக்கு புரியாது. அதனால ஜனங்களுக்குள்ள 10க்கு ஒருத்தர், 100க்கு ஒருத்தர், 1000க்கு ஒருத்தர்னு அதிபதிகளை ஏற்படுத்துங்க. அவங்களுக்கு கீழே உள்ளவங்களுக்கான நியாயத்தை விசாரிப்பாங்க. அதற்கு மேல அவங்களால தீர்க்க முடியாத வித்தியாசமான பிரச்சனைகள்லாம் உங்ககிட்ட வரட்டும். இல்ல தேவன் ஏதாவது வித்தியாசமா அவங்கள்ட்ட சொல்றாருன்னா நீங்க அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை சொன்னாரு. அந்த ஆலோசனை 24வது வசனம் போட்டிருக்கு, மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடி எல்லாம் செய்தான். நிறைய இடங்கள்ல மோசையை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது, மோசே கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்தார் அப்படின்னு. அந்த இடத்துல மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடி எல்லாம் செய்தான். சோ மாமனுக்கு பெரிய மரியாதை இருந்தது. அவர் சொன்ன ஆலோசனை அப்படிப்பட்டதா இருந்தது. மாமாவும் சொல்றாரு, தேவனும் உம்மோடு கூட இருப்பார், நமக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன் கேளும் அப்படின்னு சொல்லிட்டு, நீர் தேவ சந்நிதியில் ஜனங்களுக்காக இரும், ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து விசேஷித்தமானதை கேட்டு அவர்களுக்கு சொல்லுங்க, மற்ற எல்லாத்தையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னது. அப்படியே மோசே கேட்டு அதன்படி எல்லாம் செய்தார். அதற்கு பிறகு மோசே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறாரு, கொஞ்சம் ஃப்ரீ ஆகிறாரு. கர்த்தரிடத்தில் அதிக நேரம் மோசையினால் செலவழிக்க முடிகிறது. பிசினஸ் மீட்டிங்ல நிறைய இடங்கள்ல எத்ரோ கொடுத்த ஆலோசனை முக்கியமா சொல்லுவாங்க. நிறைய இப்போ உள்ள பெரிய பெரிய கம்பெனிகள், கார்பரேட் நிறுவனங்கள் எல்லாமே இப்படிதான் வைத்திருப்பார்கள். ஒரு 10 பேருக்கு ஒரு அதிகாரி இருப்பாரு, ஒரு டீம் இருப்போம், ஒரு டீமுக்கு லீடர் இருப்பாங்க. அந்த டீம் லீடர்ஸ் ஒரு 5 லீடர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு மேல மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அதுக்கு ஒரு 10 மேனேஜருக்கு மேல ஒரு சீனியர் மேனேஜர் இருப்பாங்க, அவங்களுக்கு மேல ஒரு போஸ்ட் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4 வச்சிருப்பாங்க. கடைசியில சிஇஓ இருப்பாரு, எம்டி. இப்படி இன்னைக்கு பிசினஸ் இயங்குகிறதே அன்னைக்கு மோசையோட மாமான் எத்ரோ சொன்ன ஆலோசனையின்படிதான். இன்னைக்கு அரசு நிர்வாகம் இயங்குகிறதும் அப்படிதான். ஒரு சின்ன ஊரு, அதுக்கு ஒரு தாசில்தார் இருப்பாங்க, அதற்கு பிறகு பெரிய பெரிய போஸ்டிங். அப்படி அன்னைக்கு அவர் சொன்ன அந்த அந்த ஆலோசனை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆலோசனை. சானஹெட்ரின் அந்த ஆலோசனை சங்கம் அப்படிதான் உண்டானது. ஒரு 70 பேர் கொண்ட ஆலோசனை சங்கம் அன்னையில இருந்து அப்படியே
ஒரு பெரிய டீம், மோசைக்கு டைரக்டா கீழே இருக்கிற ஒரு 70 பேர். அதுதான் அப்படியே உருவாகி உருவாகி அதற்கு பின் நாட்களில் இயேசுடைய நாட்களில் கூட அந்த ஆலோசனை சங்கம் இருந்தது. அது ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து விவாதிக்க, தீர்ப்பு சொல்ல அதற்கு அதிகாரம் இருந்தது. இப்படி ஒரு பெரிய ஆலோசனையை தேவ மனிதனுக்கு எடுத்து கொடுக்கிற ஒரு நபராக இந்த எத்ரோ இருந்தார். சரி, எத்ரோவை குறித்து பார்த்துட்டோம். எத்ரோவுடைய மரணத்தை குறித்து வேதாகமும் பதிவு செய்யவில்லை, மற்ற எபிரேய நூல்களும் பதிவு செய்யவில்லை. எத்ரோ மோசையோடு கடைசி வரை பயணம் செய்தாரா என்பதை குறித்தும் வேறு பதிவு இல்லை. ஆனால் எத்ரோ கூட இருந்தா நல்லா இருக்குன்னு மோசை நினைக்கிற அளவிற்கு எத்ரோ ஒரு ஒரு அனுபவம் மிகுந்த ஒரு ஆலோசகராக இருந்தார். சரி, எத்ரோட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல எத்ரோ மோசையை பார்க்கிறாரு. அந்த ஆலோசனைட்டு இருந்து மட்டும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் விஷயங்களை பார்க்கலாம். முதல்ல அப்சர்வ் பண்றாரு. மோசையோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறது ஒரு நாள் ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கிறாரு. விசாரிப்பதற்காக வந்தார். எத்ரோ மோசையை விசாரிப்பதற்கு வந்தார். வந்துட்டு அவர் போகும் பொழுது மோசையுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்பட்டது. நம்ம மற்றவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை, தாக்கத்தை ஏற்படுத்துகிறவர்களாக இருக்கணும். நம்ம ஒரு வீட்டுக்கு போயிட்டு போறோம்னா அந்த வீட்டுல நம்ம கொடுக்கிற ஆலோசனையினால் ஒரு மாற்றமும் தாக்கமும் உண்டாயிருக்கணும். சிலர் கொடுக்கிற ஆலோசனை மோசமான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்திடும். சிலர் ஒரு வீட்டுக்கு போனாங்கன்னா அதுக்கு பிறகு அந்த வீடு 2 ஆயிரும். நம்ம ஒரு வீட்டுக்கு போனோம்னா 2 இருக்கிற வீடு 1 ஆகணும். நம்ம சொல்ற ஆலோசனை கேட்கிற நபர்களிடத்தில் நம்ம கொடுக்கிற ஆலோசனை பிரயோஜனம் உள்ள ஆலோசனையா இருக்கணும். அந்த ஆலோசனை கொடுப்பதற்கு முன்பதாக முதல்ல அப்சர்வ் பண்ணணும். மோசையோடு கூட இருந்து ஒரு நாள் ஃபுல்லா அப்சர்வ் பண்றாரு. என்ன நடக்குது, எதுக்கு இவர் பதில் சொல்றாரு, என்ன அப்படி சொல்லி அப்சர்வ் பண்றாரு. அப்சர்வ் பண்ணிட்டு மோசையுடைய வேலையை அவரு கிரிட்டிசைஸ் பண்ணல, விமர்சனம் பண்ணல. இவ்வளவு மோசமா இருக்கிற அப்படின்னு சொல்லி ஏளனமாய் பேசல. மரியாதையோடு, தாழ்மையோடு, அன்போடு அதற்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறாரு. நீங்க எப்படி, ஏன் எதனால இப்படி அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விக்கு மோசையை கொடுத்த பதிலில் இருந்து ஒரு பிராக்டிக்கல் சொல்யூஷன் அவர் கொடுக்கிறார். நம்ம எத்தரோடைய இடத்திலிருந்து மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அது தேவ ஆலோசனையாக இருக்கணும். அது அவருடைய வாழ்க்கையில புரோஜனத்தை ஏற்படுத்துகிறதா இருக்கணும். ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிட்டு, ஓகே இதற்கு இந்த தீர்வு கொடுத்தா நல்லா இருக்கும், என்ன பிரச்சனையா இருக்கும் அதை விசாரிச்சுட்டு அதற்கு பிறகு அவர் சொல்லுகிற அந்த ஆலோசனை ஒரு நல்ல ஆலோசனையாக இருந்து. இன்னொன்னு எத்ரோவிடத்துல ஒரு நல்ல பண்பு என்னன்னா, குடும்பத்தாரோடு அவர் காட்டிய நேசம். மருமகனை அவர் வைக்க வேண்டிய இடத்துல வைத்திருக்கிறாரு. மருமகனுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து மருமகன் மதிக்கிற இடத்துல அவர் இருக்கிறாரு. அதே நேரத்துல மகளை தன்னுடன் மருமகனுக்கு ரொம்ப முக்கியமான வேலை அப்படிங்கும் போது மகளை விட்டுட்டு போறாரு, பேரன்களை விட்டுட்டு போறாரு, அதையும் பாத்துக்கிறாரு. மகள்களுக்கு உதவி செய்த ஒரு மனுஷனை அவர் மதிக்கிறார். அவனை கூப்பிட்டு வச்சு மருமகனாய் மாற்றுகிறார். அவருக்கு மகன் இருந்தாரா இல்லையா ஏன்னா ஓபாபுன்னு ஒரு இடத்துல போட்டிருக்குது. அது அவருடைய மகனை குறித்தா இல்ல அவருடைய இன்னொரு பேராங்கிறது தெரியல. அப்போ குமாரர் இருந்தார்களாங்கிறது தெரியல. குமாரத்திகள் 7 பேர் இருந்தார்கள் என்பது தெரிகிறது. அந்த குமாரத்திகள் மேல் பாசம், அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு தகப்பனாக, குடும்பத்தின் ஒரு தலைவராக இருந்தார். அவர் குடும்பத்தை நல்லா வழிநடத்தக்கூடியவராக. ஏன் இவ்வளவு நாள் எங்க போனீரு அப்படின்னு சொல்லி மோசை இடத்துல கேட்கல. மோசை தேவனுடைய திட்டத்தை செய்ய போறாரு, நான் உன் பிள்ளைகள் எல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி மோசைக்கு உறுதுணையா இருந்தார். குடும்பத்தை நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பனாக இருந்தார். நம்ம எத்தரோட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயமும் அதுதான். எப்பொழுதுமே குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தர் முதலில் குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். வேற எல்லாவற்றையும் விட குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த குடும்பத்தை நேசிக்கிறவர்களாக, அந்த குடும்பத்தின் வளர்ச்சியில் அக்கறை கொள்கிறவர்களாக இருக்கணும். பார்க்கிறாரு மருமகன் சிரமப்படுகிறதை பார்க்கிறாரு. சரி, சிரமப்பட்டா பட்டுட்டு போறாரு, எனக்கு என்ன, நம்ம ஒரு நாள் இருப்போம் அப்புறம் போறோம் அவ்வளவுதானே அப்படின்னு நினைக்கல. மற்றவர்களுடைய பிரச்சனையில் அவர் அது மாதிரி தேவையில்லாமலும் தலையிடல. அதுவும் ஒரு பார்க்க வேண்டிய விஷயம். மற்றவங்களோட பிரச்சனையில சில டக்குன்னு தலையிடுவாங்க, அப்படி தலையிடல. நிதானமா பார்த்து அவரிடத்தில் நான் ஒரு ஆலோசனை சொல்லலாமா அப்படின்னு கேட்டுட்டு தாழ்மையோட அன்போட ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். அந்த ஆலோசனையை மோசையை கேட்கிறார். இதுல நம்ம மோசைட்ட இருந்து ஒரு விஷயத்தை கத்துக்கணும். அவர் எவ்வளவு பெரிய ஆளு, தேவன்கிட்ட டைரக்டா பேசக்கூடிய ஆளு, என்னெல்லாம் அற்புதம் செஞ்சவர், ஒரு பார்வோனோடு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு ஆளு. மாமா சொல்றாரு, ஆனா மாமா நீர் எனக்கு என்ன ஆலோசனை சொல்ல அப்படின்னு சொல்லாம, ஒரு புறஜாதியாக இருந்தாலும் மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்தாலும் அவர் சொன்னதெல்லாம் கேட்கிறாரு. நல்ல நியாயமான ஆலோசனையை யாராவது சொன்னாங்கன்னா அதை கேட்பதற்கு ஏற்ற தாழ்மை நமக்கு தேவை. ஏன்னா தாழ்மை இருந்தாதான் அதெல்லாம் அப்படிலாம் முடியும். இல்லைன்னா நமக்கு கேட்க முடியாது. எனக்கு ஆலோசனை சொல்ற, நான் என்ன கேட்க அப்படின்னு. மோசை இந்த விதத்தில் பாராட்டணும். இவர் சொன்ன ஆலோசனை கேட்டா எத்ரோ நியாயமாய் குடும்பத்தை நேசித்து குடும்பத்தை அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவை என்பதை பார்த்த ஒரு நல்ல தகப்பனா இருந்தார். தேவனை குறித்து கேள்விப்பட்டவுடன்
தன்னுடைய பழைய எல்லா பழக்கங்களையும் விட்டுவிட்டு தேவனுக்கு பலி செலுத்தக்கூடிய ஒரு நபராக எத்திரோ இருந்தார். எப்பொழுதுமே தேவனுக்கு பலி செலுத்துவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அது ஸ்தோத்திர பலியாக இருக்கலாம், மற்ற நம்முடைய சாட்சியின் வாழ்க்கை மூலமாய் அவருக்கு சுகந்த வாசனையாய் நம்ம இருக்கிறது, எதா இருந்தாலும் ஒரு விஷயத்தை நம்ம கர்த்தர் செய்த நன்மைகளை குறித்து கேள்விப்படும் பொழுது அவருக்கு நம் பலி செலுத்துகிறவர்களாக நம்ம இருக்கணும். நம்முடைய இருதயத்தை திறந்து வைத்திருக்கணும் எப்பொழுதும். அப்படின்னா கர்த்தர் நம்மோடு பேசுவார். இங்க இது எல்லா தேவர்களையும் பார்த்துட்டு கர்த்தருடைய விஷயத்திற்காக தன்னுடைய இருதயத்தை திறந்து வைத்திருக்கும் பொழுது கர்த்தர் செய்த நன்மைகளை அவர் பார்த்து அதற்கு உடனடியாக ரியாக்ட் பண்ணி பலி செலுத்துகிறவராய் அவர் இருந்தார். எத்திரோவிட்டிருந்து அதை நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஒரு டீம் பில்ட் பண்றார். இன்னைக்கு வரைக்கும் பிசினஸ்ல மற்ற எல்லா காரியங்களிலும் அந்த எத்திரோடைய ஆலோசனை பின்பற்றப்படுவதற்கு காரணம் அந்த ஆலோசனை அவ்வளவு முக்கியமானது. ஒரு ஒரு டீம் பில்ட் பண்றாரு, ஒரு டீமை ட்ரஸ்ட் பண்றாரு, ஒரு டீமை உருவாக்கி ட்ரஸ்ட் பண்ணி அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அது மேல இருந்து நிர்வாகத்தை கவனிக்கிறார். ஒன்றியாய் நீ அவர் சொல்ற வார்த்தை பாருங்க, சூப்பரா இருக்கும். அது நமக்கும் பொருத்தமான ஒரு வார்த்தை தான். நீர் ஒன்றியாய் உட்கார்ந்திருக்க, ஜனங்கள் எல்லாருமே காலம் துவங்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்க வேண்டியது என்ன? இது நமக்கும் ஏற்ற வார்த்தை. கர்த்தர் நமக்கு சில திட்டங்களை கொடுத்திருப்பார், சில அழைப்புகளை கொடுத்திருப்பார். நாம் ஒன்றியா இருந்து அதை நிறைவேற்றுவது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா கர்த்தரிடத்தில் நாம் பேசுவோமா, கர்த்தரிடத்தில் அடுத்தடுத்த விஷயங்களை விசாரிப்போமா, இல்ல அவர் சொன்ன திட்டங்களை எல்லாம் தனியா உட்கார்ந்து செஞ்சுட்டு இருப்போமா? டைம் கஷ்டம். அப்போ அதற்கு ஒரு ஆலோசனை சொல்றாரு, தேவனுக்கு பயந்தவர்கள், உண்மையுள்ளவர்கள், பொருளாசையை வெறுக்கிறவர்களாகிய திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொள்ளுங்கள். அவங்களுக்கு அவங்கள அதிகாரிகளாய் வையுங்க, அவங்கள வச்சு ஒரு டீம் பில்ட் பண்ணுங்க அப்படின்னு. நமக்கு எப்பொழுதுமே மனிதர்களுடைய தயவு தேவை, மனிதனுடைய உதவி தேவை. அப்போ நம்ம திறமை உள்ள பொருளாசை வெறுக்கிற தேவனுக்கு பயந்தவர்களை ஒரு டீமா வைத்து தேவன் தந்த திட்டத்தை நிறைவேற்றும் பொழுது இன்னும் எஃபெக்டிவா இருக்கும், இன்னும் பெருசா இருக்கும். நம்ம விசாலமாய் அந்த திட்டங்களை நிறைவேற்றலாம். கர்த்தர் ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறார், அந்த திட்டத்தை நான் மட்டுமே வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் என்னுடைய தலையில் ஏற்றிக்கொண்டு நான் பாரத்தை சுமப்பேன் அப்படின்னு இல்லாம பகிர்ந்து கொள்ளும் பொழுது, ஒரு கூட்டத்தில் ஒருவராக கலந்து கொள்ளும் பொழுது, ஒரு கூட்டத்தை வழிநடத்தும் பொழுது அந்த கர்த்தருடைய திட்டத்தை எளிதாக சீக்கிரமாய் நிறைவேற்ற முடியும். அதை நம்ம அந்த இடத்துல இருந்து கற்றுக்கொள்ளலாம். நம்ம மற்றவங்களை நம்பணும் முதல்ல. அப்படின்னா தான் நம்ம ஒரு டீமை பில்ட் பண்ண முடியும். ஒரு டீமை நம்புறது, அவங்களுக்கு அதிகாரங்களை கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு நம்ம ஒரு டீமை பில்ட் பண்ணணும். நம்முடைய ஊழியமாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்ம பிசினஸோ இல்ல எதுவா வேணாலும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதுல மற்றவங்களுக்கான ஸ்பேஸை நம்ம கொஞ்சம் கொடுத்து பார்க்கணும். அப்படி கொடுக்கும் பொழுதுதான் அவர்களும் வளருவார்கள். அப்படி யாரோ ஒருத்தர் கொடுத்த ஸ்பேஸ்ல தான் இன்னைக்கு நம்மளும் வளர்ந்து நிற்கிறோம். அப்ப அதை கொடுத்து மற்றவங்களை அதே நேரத்துல அவங்களை கண்காணித்து நடத்தும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நல்ல நியாயமான ஆலோசனை யார் கொடுத்தாலும் தேவ சித்தத்தோடு தேவனுடைய துணையோடு அதை ஏற்றுக்கொள்வதற்கான தாழ்மை நமக்கு தேவை. இந்த எத்ரோவை போன்ற குடும்பத்தின் மேல் ஒரு ஒரு பொறுப்போடு இருக்கிற அந்த நேசம், ஒரு தகப்பனாக இருக்கிற நேசம் தேவை. மருமகனை விசாரிக்கிற அந்த பக்குவம் அது தேவை. அப்சர்வ் பண்ற அந்த கேரக்டர் நமக்கு தேவை. நம்ம ஒரு ஆலோசனை சொல்லுகிறோம் ஒருத்தருக்குன்னா அது இருந்து கத்துக்கலாம். நம்ம நிறைய ஆலோசனை நிறைய பேருக்கு சொல்லுவோம், ஆனா சொல்லுகிற விதத்திலேயே அவர்கள் வெறுத்து விடுவார்கள். கர்த்தரை குறித்து ஒரு இடத்துல சொல்லும் பொழுது சொல்லுகிற விதம் என்று ஒன்று இருக்கிறது. அப்போ மோசமா ரொம்ப ஒரு மாதிரி அதிகாரத்தோடு நம்ம ஆலோசனை சொன்னோம்னா யாரும் கேட்க மாட்டாங்க. அவ்வளவு அழகா ஆலோசனை சொல்றாரு, நான் உன்னை கேட்கிறேன், ஒரு ஆலோசனை சொல்லட்டுமா, ஒரு ஆலோசனை சொல்றேன், இப்பொழுது நீ சொல்ல கேளு, நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன், தேவனும் உம்மோடு கூட இருப்பார், நீ தேவ சன்னித ஜனங்களுக்காக அழகா ஸ்டார்ட் பண்ணி அழகா கொண்டு போறார். பிறருக்கு கர்த்தரை குறித்து ஆலோசனைகளை சொல்லும் பொழுது அவருடைய நிலைமையில இருந்து யோசித்து அவங்களை புரிந்து கொள்ளுகிற அளவிற்கு நம்ம இறங்கி தாழ்மையோடு அன்போடு ஒரு ஆலோசனை சொன்னோம்னா அந்த ஆலோசனை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இதெல்லாம் எத்திரோடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற பாடம். அவர் ஒரு நாள் வந்தார், மோசேனுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறியது. நம்ம போகிற இடங்களில் தாவீது சொல்றாரு, நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? தாவீது அந்த யுத்தம் நடக்கிற இடத்துக்கு ஒரு நாள் போனாரு, யுத்தக்களம் மாறியது. அப்ப நம்ம ஒரு நாள் ஒரு இடத்திற்கு போகிறோம் என்றால், ஒரு விஷயத்தை நாம் துவங்குகிறோம் என்றால் அதில் ஒரு பெரிய மாற்றம் இருக்க வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். நிச்சயமாய் இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசியிருப்பார் என்று நம்புகிறேன். God bless you.